நெஞ்சு வலின்னு சொல்லி ஹார்ட்டில் தான் பிரச்சனைன்னு 30-40 இசிஜி எடுக்கிறது, நிறைய டாக்டர்ஸை போய் மாறி மாறி பார்க்கறது, இல்லைன்னா ட்ரெட்மில் எக்கோ எடுக்கிறது. அவங்களுக்கு இன்றைக்கி நான் முக்கியமான விஷயம் சொல்கிறேன். அது நீங்கள் நினைக்கிற மாதிரி அது ஹார்ட் ட்ரபிளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. 95% அது மசில் பெயின் அண்டு ஸ்பைனல் கார்ட்லேருந்து ரேடியேட் ஆகிற வலி, சர்வைக்கல்லேருந்து வர்ற வலி, தொராசிக்லேருந்து வர்ற வலி, இல்லை ஒரு இன்ஃப்ளமேஷனால் காஸ்டோகாண்ட்ரைட்டிஸ் மாதிரி ரிப்ஸு ஸ்டர்னமில் இன்ஃப்ளமேஷனால் வர வலி, இல்லை ஃப்ரோசன் ஷோல்டர் பெரியாத்ரைட்டிஸ் ஆர் அடசிவ் கேப்சுலைட்டிஸ்னால் அந்த ஷோல்டர் பெயின்னால் அது ரேடியேட் ஆகி வர்றது. அதை தவிர சர்வைக்கல் ஸ்ட்ரெயின், சர்வைக்கோஜெனிக் பெயின், சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், டிஸ்பல்ஜ், டிஸ்பொரோட்ரூஷன், டிஸ்புலாப்ஸ், பிரேக்கியல் நியூராலஜியா அதனால் வர்றது. அப்படின்னா என்னன்னு கேட்டால் கழுத்தில் ஸ்ட்ரெயின் ஆயிடுது, அப்புறம் கழுத்தில் எலும்பு தேய்மானம், ஜவ்வு வீங்கி, ஜவ்வு தொத்தி, ஜவ்வு விலகி நரம்பு அழுத்திட்டு இருக்கிறதுனால வர்றது. இதை தவிர இந்த பெயின் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டியில் டைரெக்டாகவும் வரலாம். அதான் சர்வைக்கோஜெனிக் பெயின். மன அழுத்தம், சோகம், ஆங்ஸைட்டி, பதட்டம், ஃப்யூச்சரை நினச்சி பயப்படுறது, பாஸ்ட்டை நினச்சிட்டு இருக்கிறது, நெகட்டிவ் திங்கிங், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், கம்பேரிசன், அப்புறம் ஆங்க்ரி, கோவம் அண்ட் ஃபியர், பயம், இதனால எல்லாம் வர்றதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆக்சுவலாக ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி சர்வைக்கலை பாதித்து வர்றது தான் 95%. ஆனால் சிலருக்கு டைரெக்டாகவும் அது காஸ் பண்ணும். ஸோ இந்த வலியை நீங்கள் வேறு வலின்னு நினச்சிக்கிறீங்க. இந்த வலி ஈஸியாக எக்ஸசைஸில் க்யூர் ஆகிற வலி. இது ஃபிசியோதெரப்பி சம்மந்தப்பட்ட வலி. இது நீங்கள் வேறு ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா கடைசியில் வெக்ஸ் ஆவீங்க. இந்த வலியை வச்சுக்கிட்டு 3 வருஷம், 4 வருஷம், 12 வருஷமெல்லாம் அலைஞ்சிருக்கீங்க ஹாஸ்பிட்டல். ஆனால் சரியே ஆகலை உங்களுக்கு. இந்த ஹாஸ்பிட்டலேருந்து அடுத்த ஹாஸ்பிட்டல், அடுத்த ஹாஸ்பிட்டல்லேருந்து அதுக்கடுத்த ஹாஸ்பிட்டல், இப்படியே தான் போயிருக்கிறீங்க. நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் சொல்கிறேன். ஸோ ஏகப்பட்ட டெஸ்ட்டாக எடுத்திருக்கீங்க. நிறைய பேருக்கு டெஸ்ட்டுனாலே என்னமோ ட்ரீட்மெண்ட்டு, எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தா சரியாயிருமாங்கன்னு கேட்குறீங்க. என்னங்க உங்களுக்கு அறியாமையிலேயே இதுதான் ஒரு பயங்கரமான அறியாமை. அது டெஸ்ட்டு தானே, அது எடுத்தால் சரி எப்படி ஆகும்? அது கண்டுபிடிக்கிறதுக்கு எடுக்கிறீங்க. கிளினிக்கலாக டயக்னோஸ் பண்ணத்தானே மருத்துவர் எல்லாம் படிக்கிறது. கிளினிக்கலாகவே டயக்னோஸ் பண்ணலாம். கிளினிக்கல் டயக்னோசிஸ்னால் என்னன்னே தெரியாதா? அதுக்கு பேர் இன்வெஸ்டிகேஷன். அது இன்வெஸ்டிகேட் பண்ணணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. இன்வெஸ்டிகேஷன் யாருக்கு பண்ணுவாங்க? சிபிஐ போடுறாங்கன்னா எல்லா கேஸுக்கும் போட்டுருவாங்களா? ரொம்ப தேவைப்படுறதுக்கு தானே. ரொம்ப எதுவுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அங்கே ஒரு சீக்ரெட் புதஞ்சிருந்தா தானே. இதெல்லாம் சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் இது சர்வைக்கல் பெயின் தானே. மெடிக்கல் ஃபீல்டில் குழந்தைக்கு மீன்ஸ் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், எல்லாத்துக்குமே தெரியுங்க. அதை உங்களுக்கு சொல்கிறாங்களா தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தான் ஒத்துக்க மறுக்கிறீங்க. இப்போது அது இதயம்தான், அது பெரிய நோய் தான், அது எனக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகுது, நான் சாவ போகிறேன்னு நீங்களாக நினச்சிக்கிறீங்க. அங்கே தான் தப்பு நடக்குது. நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கே போகிறீங்க. அந்த முக்கியத்துவம் உங்களுக்கே கெட்டது பண்ணிடுது. உங்களுக்கு தேவை டெஸ்ட்டாக எடுத்து தள்ளணும். உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணால் சரியாயிடும், அது என்ன சிம்பிளாக இருக்குது, இதில் எங்கே சரியாக போகுது? உங்களுக்கு தேவை பெரிய ட்ரீட்மெண்ட், இமயமலை அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்மெண்ட்டை கண்ணு முன்னாடி நிறுத்தி இதில் சரியாகும்னு சொன்னால் நீங்கள் சரியும்பீங்க. சிம்பிளாக ஏதாச்சும் சொல்லி கொடுத்து சரி பண்ணால் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இனிமேல் புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் சர்வைக்கல்லேருந்து வர்ற வலி, இதெல்லாம் ஸ்பைனல் கார்ட்லேருந்து வர்ற வலி. இதுக்குன்னு நிறைய எக்ஸசைஸ் இருக்குது, சூப்பராக சரியாகும். இப்போ ஒரு 3-4 எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். ரொட்டேஷன் கிளாக் வைஸ் 7, ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் 7, ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ் 7. ஓகேங்களா? இதை தவிர படுத்துட்டு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். உங்கள் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி எல்லாம் போகிறதுக்கும் அண்டு இந்த வலியெல்லாம், இந்த செஸ்ட் பெயின்லாம் நல்லா குறையிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உட்காந்துட்டு செய்யலாம், படுத்துட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் மியூசிக், இல்லைன்னா அதாவது சாமி மியூசிக், இல்லைன்னா ரிலாக்ஸாக இருக்கிற மியூசிக், ஸ்லீப்பிங் மியூசிக், அந்த மாதிரியெல்லாம் போட்டுக்கோங்க. சரிங்களா? அதாவது மெடிடேஷன் மியூசிக் மாதிரி எதாச்சும் போட்டுக்கோங்க. வேணும்னா போட்டுட்டு ஃபஸ்ட்டு உள்ளே இழுக்கிறது 7 கவுண்ட்டு வயிறு வரைக்கும், அப்புறம் ஹோல்டு 7 கவுண்ட்டு வயிறில், வெளியில் விடுறது 9 கவுண்ட்டு. அந்த மாதிரி செய்யுங்க. உள்ளே இழுக்கிறது 7 கவுண்ட். வயிறு வரைக்கும் இழுத்துருக்கேன் 7 கவுண்ட்டு. ஓகேங்களா? அடுத்தது ஹோல்டு 7 கவுண்ட்டு உள்ளே இழுத்து.
பார்த்துக்கோங்க. வயிறு வரைக்கும். இதுக்கு பேர் டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங், இதுக்கு பேர் பாக்ஸ் ப்ரீத்திங். எதுக்கு உள்ளே இழுக்கிறது 7 கவுண்ட்டு, வயிறு வரைக்கும் ஹோல்டு பண்ணுறது 7 கவுண்ட்டு, ஆனால் வெளியில் விடுறது மட்டும் 9 கவுண்ட்டுனா, வெளியில் விடுறது வந்து ரெசிடுயல் வால்யூம் எல்லாம் வெளியில் போகிறதுக்கு. ரெசிடுயல் வால்யூம்னா அந்த கெட்ட காற்று உள்ளே தங்கி இருக்குல்ல, அது வெளியில் போகிறதுக்கு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள். உள்ளே இழுத்தது 7, ஹோல்டு 7, வெளியில் விட்டது 9. இன்னும் 3வது தடவை செஞ்சு காட்டுறேன். உள்ளே இழுக்கிறது இப்போ 7, உள்ளே இழுத்தது 7, ஹோல்டு 7, வெளியில் விட்டது 9 கவுண்ட்டு. இந்த மாதிரி ஒரு 7 தடவை செய்யுங்க. இது வந்து ரொம்ப மன அமைதியை கொடுத்து ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டியை வந்து குறைச்சி, அதை தவிர இது என்ன பண்ணுன்னா எல்லா செல்ஸுக்கும் நல்லா ஆக்சிஜன் போகிற மாதிரி பண்ணும். ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் வெரி வெரி எஃபெக்டிவு. அதோடு சேர்த்து சர்வைக்கல் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 3 எக்ஸசைஸ் சொல்லியிருக்கேன். இதுதான் ஹோல் ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஹோல் ட்ரீட்மெண்ட் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 10 நாளைக்கு சொல்லித்தரணும். அந்த மாதிரி ஆன்லைனில் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். காலையில் 6 மணிலேருந்து நைட் 10 மணி வரைக்கும் ஒரு நாளைக்கு 16 மணி நேரம். நானும் நிறைய மேல் அண்ட் ஃபீமேல் ஃபிசியோதெரப்பி டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. எல்லோரும் சேர்ந்து அந்த மாதிரி கரெக்டாக கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். அந்த மாதிரி தேவைன்னா கண்டிப்பாக கால் பண்ணலாம். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா கால் பண்ணுங்கள். பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.